ஏர்டெல்லோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீயான ஏஐ கிடைக்க போகுது. பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஏஐ அவங்களோட ஏஐ ப்ரோ அப்படின்ற சர்வீஸை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏர்டெல்லோட மொபைல் யூசர்ஸ், டிடிஹெச், அப்புறம் எல்லா சர்வீசஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீ வருது. இந்த பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஏஐ வந்து அமெரிக்கா பேஸ்ட் கம்பெனி, ஃபவுண்டர் இந்தியா. இந்த ஏஐ ப்ரோ அப்படின்றதோட ப்ரைஸ் வந்து 17,000 ரூபாய். இந்த 17,000 ரூபாய் மதிப்புள்ள சேவையை வந்து ஏர்டெல்லோட சந்தாதாரர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏர்டெல்லோட தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு கிளைம்ஸில் போய் பார்த்து அதிலிருந்து வர லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. 1 வருஷத்துக்கு இந்த சந்தா இலவசமாக கிடைக்கும். பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயை ஏர்டெல் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்புக்குள்ளே போகணும். ரிவார்ட்ஸ் அண்ட் ஓடிடிக்குள்ளே போனீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோன்னு வருது. இங்கே கிளைம் நவுன்னு இருக்கும், இது கொடுக்கணும். கொடுத்தோடனே அன்கிளைம் 12 months டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் எப்படி நம்ம படிக்க போகிறதில்ல, ப்ரொசீட் கொடுக்கணும். கொடுத்ததும் ஆப்பில் இதில் மெசேஜ் வரும். வந்துட்டு அந்த perplexity.ai அவனோட சைட்டுக்கு போகுது. அங்கே போயிட்டு மெயில் ஐடி கொடுக்கணும். கெட் த ஆண்ட்ராய்டு ஆப்பை கிளிக் பண்ணணும். perplexity.in வருது. அதில் போயிட்டு கெட் த ஆண்ட்ராய்டு ஆப்பை கிளிக் பண்ணுறோம். பண்ணால் ப்ளே ஸ்டோருக்கு போகுதான்னு பார்க்குறோம். ஆனால் அது போகல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டோம். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு அடிக்க போனோம்னா அது வந்துடுது. எடுத்துகிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம். டவுன்லோட் ஆகுது. இப்போ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறோம். இப்போ கண்டினியூ வித் மெயில் ஐடி சொல்லி போட்டுக்கிறோம். சிம்பிளோடையே காமிக்குது. மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண அப்புறம் மேலே வந்து அந்த ஆப்குள்ளே ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அப்படின்னு காமிக்குது. அவ்வளோதான், இது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே போய் எதனா தேடி பார்ப்போம். ஆக ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு கிளைம் பெனிஃபிட்ஸ்குள்ளே போய் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அப்படின்ற கிளைம் பெனிஃபிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா அது பெர்ப்ளெக்சிட்டி சைட்டுக்குள்ளே போகும். அதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ப்ளே ஸ்டோருக்கு போய் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ஆப்பை டவுன்லோட் பண்ண அப்புறம் தானாகவே வந்து அது உள்ளே போனீங்கன்னா ஏர்டெல் சிம்பிளும் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவும் காமிக்கும். இப்போது இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு உங்கள் ஃபோனில். மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண அப்புறம் மேலே வந்து அந்த ஆப்குள்ளே ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அப்படின்னு காமிக்குது. அவ்வளோதான், இது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே போய் எதனா தேடி பார்ப்போம். ப்ரோவான்னு செக் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு சர்ச் கொடுத்தோன்னா இந்த ஏஐ எல்லாமே சாய்ஸஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் வந்ததுன்னா ப்ரோ ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோவில் நம்ம மொபைல் அனலிஸ்ட் தமிழ் சேனலுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுன்னு டாஸ்க் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. ப்ராசஸ் பண்ணுது. லோகோ க்ரியேட் பண்ணிருச்சு. மொபைலுக்கு மொபைல் படம் இருக்குது. அனாலிசிஸ்க்கு ஒரு கிராஃப் சார்ட் போட்டுருச்சு. கீழே இங்கிலீஷில் கேபிட்டலில் எழுதிருச்சு. ஆனால் மொபைலுக்கு பதிலாக பெல்லுன்னு இருந்துச்சு. அனலிஸ்ட்டுக்கு பதிலாக நாவுக்கு பதிலாக ஞா போட்டிருக்கு. லிஸ்ட்டில் இத்துக்கு பதிலாக இத்து போட்டிருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் கற்றுக்கிறது தான் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதை இப்போ பார்ப்போம்.
இதனால் சப்ஸ்கிரைபருக்கு என்ன லாபம்னா ஏஐ ப்ரோ சர்வீஸை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஏர்டெலுக்கு என்ன லாபம்னா இந்த சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்கறதால சப்ஸ்கிரைபர் ஏர்டெல்லை விட்டுட்டு வேறு ஒரு பிராண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மாறாமல் இருப்பாங்க. சரி, அப்போ இந்த பெர்ப்ளெக்சிட்டின்ற கம்பெனிக்கு என்ன லாபம்னா ஏஐக்கு வந்து வெறும் டேட்டாவை மட்டும் வச்சுருந்தா பத்தாது, அதை பயன்படுத்துகிறவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை வச்சு தான் அந்த ஏஐயை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இப்போது இந்த 36 கோடி பேர் ஏர்டெல்லோட சப்ஸ்கிரைபராக இருக்கவங்க இந்த ட்ரைனிங்க்கு ஃப்ரீயாக பயன்படுத்துவாங்க. இதனால் அந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கம்பெனிக்கும் லாபம். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதால உங்களோட ப்ரைவசி ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஆப்புக்குமே வந்து ஏதாவது ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதால ஒரு பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இப்போதைக்கு இருக்க மாதிரி தெரியல. அப்படி ஏதாவது செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் இருக்க மாதிரி இருந்தாக்கா இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்சியோ இல்லைன்னா வந்து ஏர்டெல்லோ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா ஆப்புக்கும் என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் இதுக்கும் இருக்கும். அதனால் ஏஐ பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம்.